Hello students, this is Iqbal. 12th standard physicsல வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.9ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா the following pictures depict electric field lines for various charges configuration கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ ஏ பி அதே மாதிரி இன்னொன்று சி கொடுத்துருக்காங்க. சரியா, மொத்தம் 3 இது கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்றாங்கன்னா, in figure A, identify the sign of two charges and find the ratio அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வருவோம். இப்போ வந்து எப்படி நம்ம சைன் கண்டுபிடிக்கிறது? சார்ஜஸ் வந்து எங்கேருந்து வெளியில வருது பாருங்க. மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து எங்கேருந்து வெளியில வருதுன்னு பாருங்க. இங்கேருந்து வெளியில வருதா அப்படின்னா Q2 வந்து பாசிட்டிவ். அப்போ நம்ம என்ன எழுதணுங்க? Q2 பாசிட்டிவ் அதான் கேட்குறாங்க. ஓகே, சைன். ஓகே, Q1க்கு வருது. இங்கேருந்து என்ன வருது? Q2லேருந்து எமினேட் ஆகி Q1க்குள்ள அந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் வந்து வருது. அப்போ ஃபீல்டு லைன்ஸ். ஓகே, Q1 வந்து நெகட்டிவ். அப்போ வெளியில வந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ், உள்ள வந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ். அவ்வளவுதான், இது ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கு அப்புறம் ரேஷியோ கேட்குறாங்க. Q1 by Q2 தான் அவங்க கேட்குறாங்க ரேஷியோ. ஓகே, இப்போ Q1ல மொத்தம் எத்தனை இருக்கு பாருங்க. லைன் வந்து எத்தனை உள்ள வருதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 வருதா? அப்ப 6. Q2ல எத்தனை இருக்குன்னு பாருங்க. இங்க Q2லேருந்து வெளியில வர்றது மொத்தம் எத்தனை? இங்க ஏற்கனவே 6 நம்ம எண்ணியாச்சு. 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 இருக்கு. 18. அப்ப இங்க நம்ம என்ன பண்ணலாம்னா 6 டேபிள் அடிக்கலாம். இங்க ஒரு 6 இருக்கு, இங்க 3 6 are 18. அப்போ Q1 by Q2 is equal to 1 by 3. அப்போ இந்த 3 இங்க கொண்டு வந்துருங்க. 3 Q1 is equal to Q2. அவ்வளவுதான். சரியா? இதான் இதோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் கொண்டு வந்தாச்சு. செகண்ட் என்ன கேக்குறாங்க? இன் ஃபிகர் பி, பி கால்குலேட் த ரேஷியோ ஆஃப் டூ பாசிட்டிவ் சார்ஜஸ். ரேஷியோ கேக்குறாங்க. அண்ட் ஐடென்டிஃபை த ஸ்ட்ரென்த் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் 3 பாயிண்ட்ஸ் ஏ பி அண்ட் சி. இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. செகண்ட் கொஸ்டின்ல பில வந்து ratio of two positive charges and identify the strength of electric field at 3 points A, B and C. ஸோ இங்கே ரெண்டு சார்ஜும் பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இங்கேயும் அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 6 9 12 15 18 இருக்கு. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ இங்கே ரேஷியோ வந்து என்னன்னா Q1 ஈக்குவல் டு Q2 தான். ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் தான், ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்புறம் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசியில் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கு பாருங்க இங்க. அப்போ அங்கே தான் அதிகமான ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும், க்ரௌடில் இருக்கு. ஓகேவா? இது வந்து என்ன இருக்கு, இங்கேருந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது அது வழியா போற லைன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ அந்த லைன்ஸுக்கு பக்கத்து சார்ஜுக்கு பக்கத்தில் உள்ள பாயிண்ட்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜாஸ்தி இருக்கும். அப்போ EA எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ இஸ் கிரேட்டர் தென் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதுலயே எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சி கேட்குறாங்க. இங்க எந்த ஒரு லைன், ரெண்டுமே பாசிட்டிவ். ஓகேவா? ரெண்டுமே என்ன ஆகுது, அப்படி ரிப்பல் ஆகும். ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு லைனுமே இருக்காது. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சி வந்து 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறோம். ஓகேவா? அப்புறம் தேர்ட் கொஸ்டின். Figure C represent the electric field lines for 3 charges கொடுத்திருக்காங்க. ஓகே, கொடுத்திருக்காங்க. Q2 வந்து 20 -20 நானோ கூலும்னு கொடுத்திருக்காங்க. Then the calculate the values of Q1 and Q3. Q2 மட்டும் கொடுத்திருக்காங்க, Q1 and Q3 கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்க இருந்து Q1ல இருந்து சார்ஜஸ்லாம் வெளியில வருது. அப்போ இது பாசிட்டிவ் தான். Q3யும் பாசிட்டிவ் தான், ஏன்னா இங்கேயும் வெளியில வருது. ரெண்டுலயுமே சேம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் தான் இருக்கு பாருங்க. 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8.
1 2 3 4 5 6 7 8. ஓகே, ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. மேக்னிடியூட் பாத்தீங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ். அப்ப ரெண்டுமே என்னவா இருக்கு? ஈக்குவலா இருக்கு. Q1 ம் Q3 ம் ஈக்குவல். ஸோ இப்போ நம்ம ரேஷியோ கண்டுபிடிப்போம். எதுக்கு? Q1 அண்ட் Q2 கண்டுபிடிச்சாவே போதும். நம்ம Q3யும் அதுக்கு அதே வேல்யூ தான் வரப்போகுது. என்ன? Q1 by Q2 நம்ம கண்டுபிடிக்கலாம். ரேஷியோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். லைன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப இங்க என்ன இருக்கு? Q2க்கு பாத்தீங்கன்னா நம்ம இங்க எத்தனை கவுண்ட் பண்ணோம்? 8 அப்ப 16 இருக்கும். சரியா? Q1க்கு வந்து 8 தான் நம்ம கவுண்ட் பண்ணியாச்சு. இங்க 16 இருக்கு. ஸோ நம்ம 8 டேபிள் அடிச்சீங்கன்னா இங்க 1 டைம், இங்க 2 டைம்ஸ் வருது. அப்போ Q1 is equal to 1 by 2, சாரி, Q1 by Q2 equal to 1 by 2 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது Q1 தானே. அப்போ அந்த Q1 இங்கேயே வச்சுக்கிறேன். இந்த Q2 அங்க போனா மல்டிப்ளை ஆயிடும். அப்போ Q2 by 2. அப்போ Q1 equal to, இங்க Q2 எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா -20 கொடுத்துருக்காங்களா? 20 நான் உங்களுக்கு கொடுங்க. 20 by 2. அப்ப அடிச்சீங்கன்னா என்ன வரும்? 10. அவ்வளவுதான். அப்போ Q1 equal to 10 நானோ கூலும் அப்படின்னா Q3யும் அதே தான் வரும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல்னு ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன்.